மக்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. இங்கே பாருங்கள், இந்த அரிசி வந்து கழுவி வச்சுருக்கேன். இதில் இந்த வெள்ளையாக தெரிகிற அரிசி வந்து என்ன அரிசின்னு யாராவது சொல்லுங்கள். இது வந்து ரேஷன் அரிசிங்க. ரேஷன் அரிசி, புழுங்கல் அரிசி. அந்த புழுங்கல் அரிசி கலரை பாருங்கள். கலர் கலராக பெயிண்ட் அடித்து சாப்பாடு மக்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கலராக அரிசி போடுறாங்க. பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், எவ்வளோ அரிசி சைஸ் பாருங்கள். இது என்ன மாடு சாப்பிட்றதா இல்லை மனுஷன் சாப்பிட்றதான்னு தெரியல. மாடு இதை சாப்பிட்டாலும் அதுங்களுக்கு வயிற்று வலி வந்துடும் கண்டிப்பாக. இங்கே பாருங்கள், இது வந்து இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது என்ன அரிசி? பிளாஸ்டிக் அரிசின்னு சொல்கிறாங்க. இதை எடுத்து வாயில் போட்டு மென்று பார்த்தா நல்லா தெரியுது. இங்கே பாருங்கள், நல்லா தெரியுது. இது வந்து பிளாஸ்டிக் அரிசி தான். பார்த்தீங்களா? இதா பிளாஸ்டிக்கு. இங்கே பாருங்கள், நல்ல அரிசியாக இருந்தால் மாவாக வரும். இந்த மாதிரி இதாக நசுக்கும் போதே பாருங்கள், அப்படியே இங்கே பாருங்கள் எப்படி ஒட்டுது பார்த்தீங்களா? நல்லா பாருங்கம்மா, இங்கே பாருங்கள், ஜவ்வு மாதிரி ஒட்டுது. பிளாஸ்டிக்கு. இதை வந்து மனுஷன் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டா என்ன கதியாக வருது? இல்லாதவங்களாம் இதை தான் வாங்கி சாப்பிட்றாங்க, வேறு வழி இல்லைன்ட்டு இதை தான் வாங்கி சாப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே பிசு பிசு பிசுன்னு கம்மு மாதிரி ஒட்டுது. இதா ஐயோ, இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு இங்கே பாருங்கள். இதா இங்கே பாருங்கள், கம்மு மாதிரி ஒட்டுது. இது வந்து ஒவ்வொன்றா பொறுக்கிட்டு நம்ம சாப்பிட முடியுமா? இங்கே பாருங்கள், எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்படி கழுவிட்டு வச்சதும் இங்கே பாருங்கம்மா, தயவு செஞ்சு இங்கே பாருங்கள், கழுவிட்டு வச்சதும் இந்த குண்டு குண்டாக அந்த அரிசி மட்டும் எல்லாம் சேர்ந்து பாருங்கள், தெரியுதுங்களா? ஒன்றா சேர்ந்துருச்சு. ரேஷனில் வாங்குகிற அரிசியில் இந்த மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு இது என்ன அரிசின்னு கேளுங்க. இது வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க, எங்கேயாவது டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க தயவு செஞ்சு. யாராவது ஒருத்தர் இது மேலே ஸ்டெப் எடுங்க. இது தொடர்ந்து இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உடம்பு பிரச்சனை ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து டிஃபனுக்கு போடுறோம். அந்த அரிசி வந்து ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்து டிஃபனுக்கு நிறைய பேர் வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, டிஃபனுக்கு போட்டுக்கிறாங்க. நிறைய பேர் வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க. சாப்பிடாதவங்களாம் இல்லை, புழுங்கல் அரிசிலாம் நல்லா சமைச்சு சாப்பிட்றாங்க. இப்போ எங்கள் வீட்டில் கூட புழுங்கல் அரிசி இது சாப்பாட்டுக்கு தான் நான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி சாப்பிட்டா கூடி சீக்கிரம் என்ன ஆகும், மக்கள் தொகை வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த பிளாஸ்டிக் பொருளில் தொடர்ந்து வயிற்றுக்குள்ளே போயிட்டே இருந்துச்சுன்னா மனுஷன் என்ன ஆகும்? இல்லை நாய்க்கு சாப்பாடு போட்டாலும் நாய் என்ன ஆகும்? அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு இது யாராவது ஸ்டெப் எடுங்க. இது எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த அரிசி கலரை பாருங்கள். இந்த அரிசி வந்து அரசியல்வாதிங்க வந்து இந்த அரிசியை சாப்பிடுவாங்களா? மினிஸ்டருங்களுக்கு இந்த சோறு ஆக்கி போடுங்களேன். மினிஸ்டருங்களுக்கு அந்த சோறை ஆக்கி யாராவது கொண்டு போய் சாப்பிட வைங்க. ஒரு வயசு சோறு சாப்பிட வைங்க, அப்புறம் பேசிக்கலாம், நாம் சாப்பிட்லாம். சரிங்களா? கொஞ்சம் தயவு செஞ்சு இதெல்லாம் என்னன்னு பாருங்கள். பொதுமக்கள் வந்து விழிச்சுக்கோங்க, இதுக்கு மேலேயும் விழிக்காமல் இருக்காதீங்க.